ஏன்னா முதலமைச்சர் தான் ஆயிட்டாரு, இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு திரும்பவும் வந்து அந்த உணவு வந்து அவரே சாப்பிட்டாரு, அவரே எடுத்துட்டு போறாரு, 10 மணிக்கு வராரு, 4 மணிக்கு போறாரு. ஐயா ரொம்ப கஷ்டமா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்துக்கு வண்டிலாம் வாங்கி விட்டாங்க சார். வண்டி ஏற்கனவே இருக்குங்க, ஏற்கனவே மகளிர் காவல் நிலையத்துக்கு வண்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க புதுசா என்ன பண்ணீங்க? சட்டம் ஒழுங்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கட்டுக்குள்ள இருக்கா? இந்த குறிப்பிட்ட ஒரு ஜோதிடர் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தொடர்ச்சியா அவரை பத்தி எல்லா ஊடகங்களும் வந்தது. இவர் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃப்ராடு தனம் பண்ணாரு, முதல் மனைவி அவங்க மரணத்திலே சந்தேகம் இருக்கு, 2வது மனைவி வந்து இவர் கொடுமை பத்தி இருக்காரு, எத்தனை மனைவிகள்னு வந்து கணக்கே கிடையாது, பொருளாதார குற்றப்பிரிவில் அவர் மேலே வந்து வழக்குகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஜோசியம் சொல்கிற பேரில் பல ரூபாய்கள் வந்து இவர் வந்து ஆட்டையை போட்டிருக்காரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டு 8 ஆண்டுகள் வந்து தஞ்சம் புகுந்திருக்காரு. தலையை கூட இவர் விட்டு வைக்கல. அஜித் குமாருக்கு ஆட்டையை போட ட்ரை பண்ணிருக்காரு, அவர் உஷாராயிட்டார். அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்களுக்கு போய் இவர் கொஞ்சம் ஜோசியத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அவரோட நீங்க வந்து ஒட்டிக்கிட்டு பயணம் பண்ணுங்க. என்ன நீங்க யாரு? நீங்க திமுக வந்து மட்டும்னா 2 வருஷம் கழிச்சு தானே போட்டாங்க 1000 ரூபாய். அதுமாதிரி எங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும், நாங்கள் போடுவோம். முதல் கையெழுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் திட்டம் வந்து போட்டாங்க. அதில் அன்னைக்கே பயனடைந்தார்கள், பயனாளிகள் வந்து அன்னைக்கே வந்து பயனடைந்தாங்க. ஆவின் பால் விலை அன்னைக்கே வந்து குறைச்சாங்க, பெட்ரோல் டீசல் விலை அன்னைக்கே குறைச்சாங்க, 5 திட்டங்கள் போட்டாங்க. இமீடியட்டா அன்னைக்கே மக்கள் வந்து பயனாளிகளுக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி நீங்க யாராவது சொல்லுங்க, அவர் போட்ட அந்த 200 ரூபாய் 200 யூனிட்டு யாராவது பயனாளிகள் உடனே பயனடைஞ்சாங்களா சொல்லுங்க? எத்தனை பேர் பயனடைய முடியும்? 10% கூட கிடையாது. நீங்க சொல்றது 500 யூனிட்னு எதுக்கு சீலிங் வைக்கிறீங்க? எல்லாருக்கும் சொல்லுங்க, 1000 யூனிட் யூஸ் பண்ணாலும் 200 ஃப்ரீன்னு சொல்லுங்க. எத்தனை யூனிட் யூஸ் பண்ணலாம்? எதுக்கு நீங்க சீலிங் வைக்கிறீங்க? அப்போ நீங்க சொன்னது அந்த மாதிரி சீலிங் சொன்னீங்களா? நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை, செயல்படுத்துறது உங்ககிட்ட எந்த விதமான திட்டம் இல்லை. கத்துங்கன்னு சொல்றோம். நம்ம அவர் வந்து குறை சொல்ல விரும்பல, நீங்க கத்துங்க. அதுக்காக நான் தான் ஆகாய சூரன், அவங்கெல்லாம் வந்து தீய சக்தி இல்லை நீங்க சொல்லாதீங்க. தீய சக்தின்னு சொல்றது உங்களுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க தூய சக்தினா ஆட்சி பண்ணி காட்டுங்க. அந்த மாதிரி தூய சக்தி நீங்க கொடுத்த திட்டங்கள்லாம் வந்து நிறைவேற்ற காட்டுங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த ஒரு வார செயல்பாடுல எப்படி பாக்குறீங்க? சாப்பாடு அவரே எடுத்துன்னு வந்து சாப்பிட்றாரு, காலையில வந்தா சேங்கால தான் போறாரு அப்படின்ற மாதிரி அவர் குறித்து இப்போ அந்த டிராஃபிக்லாம் வந்து என்னால் மக்கள் பாதிப்படையக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பல அதிகாரிகளுடைய டிரான்ஸ்ஃபர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் வந்து வீரியமாக செயல்பட்டு இருக்கார் விஜய். இத்தனை நாள் நம்மளை ஏமாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்ற விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரம் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? அடுத்தடுத்து அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்குது? குறிப்பான ஒரு தோல்வியாக பார்க்கறது தான் அவருடைய ஜோசியருக்கு வழங்கப்பட்ட அரசு பதிவை திருப்பி வாங்கியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த செய்திகள் எல்லாத்தையும்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போது பொதுவாக உணவு எப்படி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தையாக இருந்தால் அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க. இப்போ நம்மலாம் வளர்ந்து வந்துட்டோம், நீங்கள் உணவை நீங்கள் தான் சாப்பிட்டுக்கணும், உங்கள் கையால் நீங்கள் தான் சாப்பிட்ணும். ஒருவேளை வசதி வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஆளை வச்சு வேணால் உங்களுக்கு ஊட்டி விட சொல்லலாம். இல்லை அவரே சாப்பிட்றாருன்னு சொல்ல, அவரே எடுத்துட்டு வந்துடுறாரு வீட்டுல இருந்து. மதிய சாப்பாட்டை காலையிலே பதிவு போடுறவங்க அப்படி போடுறாங்க, அதுக்காக சொல்றான். சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. எல்லா மக்களும் இன்னைக்கு சாப்பிட்றாங்களா? விலைவாசி இன்னைக்கு உயர்ந்து போச்சு, டீசல் வந்து கிடைக்கல, பெட்ரோல் கிடைக்கல, பேச்சுலருக்கு வந்து உணவகத்தில் போய் உணவு சாப்பிட முடியல, பல உணவுகள் வந்து இன்னைக்கு வந்து மூடி கிடக்குது, விலையேற்றம் அதிகமாக இருக்குது, சாமானிய மக்கள் வந்து வாழ முடியல. மத்திய அரசாங்கம் வந்து கச்சா எண்ணெய் விலை கம்மியாகும் போது நமக்கு வந்து டீசல் பெட்ரோல் விலை குறைக்கவே இல்லை, இப்போ ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏற்றுறாங்க. இப்படி பல்வேறு சூழல்கள், வெறும் பெட்ரோல் டீசலு இந்த கேஸு சாமானிய மக்களோட வாழ்க்கையில் அன்றாட குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்ன, நீ குழந்தைகள் கேட்குறத கூட அப்பா அம்மாவில் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் உணவு எடுத்து வந்து சாப்பிட்றது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் உணவு அவர் சாப்பிட்றாருன்னா நல்லது தானே, நம்ம அதை பாராட்ட தான் செய்யணும். அதை விட்டுட்டு அது ஒரு பெரிய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து வச்சு இது ஒரு பெரிய ஒரு பிரபகண்டா வச்சு, நான் என்ன சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் பல்வேறு உருட்டல்கள் உருட்டினீங்க, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு, அவர் காலால் அவரே நடந்து போனார் அப்படின்லாம் நீங்கள் வந்து பயங்கரமாக கதை கட்டி இன்றைக்கி வந்து அந்த இன்ஸ்டாகிராமையும் சமூக வலைத்தளங்கள் வச்சு இன்றைக்கி அவர் முதலமைச்சர். ஏன்னா முதலமைச்சர் தான் ஆயிட்டாரு, இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு திரும்பவும் வந்து அந்த உணவு வந்து அவரே சாப்பிட்டாரு, அவரே எடுத்துகிட்டு போகிறாரு, 10 மணிக்கு வராரு, 4 மணிக்கு போகிறாரு. ஐயா ரொம்ப கஷ்டமா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாடு வந்து ஏற்கனவே முன்னேறிய ஒரு மாநிலம் தான், நீங்க பின்னாடி இழுக்கிறீங்க. இந்த ஒரு வாரத்துல நம்ம பார்த்துட்டு உங்க லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு திட்டங்களை வந்து உருப்படியா உங்களுக்கு செயல்படுத்த தெரியல. உங்களுக்கு ஆதவர்ஜனா ஒரு மந்திரி மாதிரியே பேசல, யாரோ ஒரு ஆள் மாதிரி வந்து சவால் விடுறாரு, பேசுறாரு. இதுதான் உங்க செயல்பாடா? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்துக்கு வண்டிலாம் வாங்கி விட்டாங்க சார். வண்டி ஏற்கனவே இருக்குங்க,
ஏற்கனவே மகளிர் காவல் நிலையத்துக்கு வண்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க புதுசா என்ன பண்ணீங்க? சட்டம் ஒழுங்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கட்டுக்குள்ள இருக்கா? எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கு? இதெல்லாம் யார் சார் பொறுப்பு? நான் வந்து அப்படியே தலைகீழா மாத்திடுவேன்னு சொன்னீங்களே. நீங்க வந்து டாஸ்மார்க்கை வந்து இங்க யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. தாவேகாக்காரங்களே போய் மிஸ்யூஸ் பண்றாங்க. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. எல்லா பிரச்சனை நடக்குது. ஒரு அதிகாரி நீங்க ஓவர் நைட்ல வந்து ஒரு அதிகாரி வந்து டிஸ்மிஸ் பண்றீங்க. இன்னொரு அதிகாரி வந்து ஒரு நேர்மையான அதிகாரி வந்து அமுதா ஏச நீங்க காத்திருப்ப பட்டியலில் வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து சேவகம் பண்றவர் உங்களுக்கு ராஜகுருவா இருக்கிற கூட்டிட்டு வந்து நீங்க அரசு பதவி வந்து உயர் பதவி கொடுங்க. அது ஒரு செக்ரட்டரிக்கு ஈக்குவலான ஒரு பதவியை கொடுக்குறீங்க. நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகுது. நம்மள போன்ற வந்து ஊடகத்துல வந்து பேசுறவங்களும் சரி, சட்டமன்றத்திலயும் சரி, தோழர் வன்னியரசு உள்ளிட்ட எல்லாரும் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே சொல்றதுனால நீங்க அது வந்து பின் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தள கணக்குகள் வந்து முடக்கிறதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தலையில் கொட்டு வைக்குது. அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணுறீங்க. என்ன நீங்கள் உருப்படியாக இந்த 7 நாளில் என்ன நீங்கள் பண்ணீங்க சொல்லுங்க? இல்லை, அவரு அந்த பதவி திரும்பி வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. வன்னியரசுக்கு என்ன தெரியும், என்னுடைய வளர்ச்சி தெரியுமா, நான் ஜெயலலிதாவுக்கே நான் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் பேசுறாரு அவரு. இப்போ ஒரு தகுதி வாய்ந்த நபராக தானே இருந்திருக்க முடியும். அந்த குறிப்பிட்ட ஒரு ஜோதிடர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தொடர்ச்சியாக அவரை பற்றி எல்லா ஊடகங்களும் வந்தது. இவர் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஃப்ராடு தனம் பண்ணாரு. முதல் மனைவி கொலைக்கு, முதல் மனைவி அவங்க மரணத்திலே சந்தேகம் இருக்கு. 2வது மனைவி வந்து இவர் கொடுமைப்படுத்தியிருக்காரு. எத்தனை மனைவிகள்னு வந்து கணக்கே கிடையாது. பொருளாதார குற்றப்பிரிவில் அவர் மேலே வந்து வழக்குகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஜோசியம் சொல்ற பேரில் பல ரூபாய்கள் வந்து இவர் வந்து ஆட்டையை போட்டிருக்காரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டு 8 ஆண்டுகள் வந்து தஞ்சம் புகுந்திருக்காரு. தலையை கூட இவர் விட்டு வைக்கல. அஜித் குமாருக்கு ஆட்டையை போட ட்ரை பண்ணிருக்காரு. அவர் உஷாராயிட்டார். அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்களுக்கு போய் இவர் கொஞ்சம் ஜோசியத்தின் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அவரோட நீங்க வந்து ஒட்டிக்கிட்டு பயணம் பண்ணுங்க. என்ன நீங்க யாரு? நீங்க ஒரு வலதுசாரி சிந்தனையில நீங்க பேசுறதெல்லாம் அறத்துக்கு, மனித அறத்துக்கு மீறி அவர் வந்து பேசுறாரு. அவரு பெரிய இவெல்லாம் தூக்கி சொல்லணும், இவெல்லாம் தூக்கி உள்ள போடணும். போடுவாரா விஜய்? நம்ம மேல வேணா வழக்கு போடுவாங்க கண்டி, இவர் மேலாம் வழக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கண்ட மணிக்கு ஊடகங்கள்ல உட்காந்து பேசிடுவார். இவர் தான் எல்லாமே டிசைட் பண்றப்ப இன்னமும் அவர் சொல்ற பேச்சுக்கிட்டு தான் அரசாங்கமே நடக்குதுன்னா இது உள்ளபடியே சொல்றேன். இது மத சார்பட்ட அரசெல்லாம் கிடையாது. இது என்ன மாதிரி ஒரு அரசாங்கமே வந்து தெரியல. கடந்த 7 நாட்கள்லாம் வந்து அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள் குறித்து பேசல, தமிழ்நாட்டின் நலன் குறித்து பேசல. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுனால உங்களுக்கு அந்த திட்டங்கள்லாம் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. அந்த திட்டங்களுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சியில இல்லைன்னாலும் எங்க திட்டங்கள் வந்து இங்க இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போனா அதுதானே இன்னைக்கு நடக்குது. இப்போ உதயநிதி அங்க அதெல்லாம் பேசலன்னா வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. 1000 ரூபாய் கூட வந்திருக்காது. 1000 ரூபாய் இல்ல, உங்களுக்கு 500 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் கூட வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் தான் சொல்லிட்டாரு, பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவர் டிக்ளேர் பண்றாரு. இவர் தான் அரசாங்கத்துல கஜானால ஒண்ணுமே கிடையாது, வந்து பெரிய வந்து சுமையை வந்து என் தலையில தூக்கி வச்சிட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு நீங்க பேசிட்டு எப்படி நீங்க இது கொடுக்க முடிஞ்சது? தமிழ் புதுவன் திட்டமாக இருக்கும், நான் முதல் திட்டத்துக்கு வந்து அந்த பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணீங்க. மகளிர் உரிமை தொகை வந்து இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும் அப்படின்றதுனால 1000 ரூபாய் நீங்கள் போடுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு 2000 ரூபாய் வந்திருக்கும், 8000 ரூபாய் கூப்பன் வந்திருக்கும். இந்த திட்டங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும். எல்லாமே நடக்குங்க. அது சொல்றேன், உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் கேட்குறாங்களா, அதை வந்து நாங்கள் மறுவரையறை செய்யணும், அதை வந்து ஒரு ப்ராசஸ்குள்ள எடுத்துட்டு போனோம், அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் வந்து வாய்க்கிழியே பேசிடக்கூடாது. நீங்கள் வந்து பொய்யான வாக்குறுதியில் வந்து நீங்கள் கொடுத்தா நீங்கள் தானே சொன்னீங்க, நான் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து 4000 ரூபாய் பணம் கொடுப்பேன் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. நான் வந்து கடைசி 5வது வருஷத்தில் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே தேர்தல் இருக்கீங்களா? நாங்கள் நொடி நிமிடத்துக்கு நிமிடம் மக்களுக்காக உழைப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் என் சாப்பாடை நானே எடுத்துன்னு வந்து சாப்பிட்றேன்னு எதுக்கு நீங்கள் உருட்டுறீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனையாங்க. நீங்க அதுக்கு தாங்க மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுகவினருக்கும் வந்து அந்த 25 பேர் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பதவிகள் ஷேர் பண்ண போறாங்கன்ற செய்தி வருது. அப்படி பண்ணானா அந்த சோஃபா மாடலும் குதிரை பேரமும் உண்மையா மாறிடும். அதனால தடுத்து வச்சிருக்காங்களா இல்ல என்ன பிரச்சனைன்றதுனால அமைச்சர்கள் என்ன போடல? நீங்க சொன்னது சரிதான். இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கு, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. பல்வேறு நடைமுறை சாத்தியங்கள் முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க. நீ வந்து ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியோட கொறடா என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க செயல்படணும். அந்த கொறடாவின் உத்தரவை மீறி நீங்க 25 பேர் வாக்களிச்சிருக்கீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி தப்பு. உங்களுக்கு வந்து நடைமுறைப்படியும் வந்து தப்பு. அவங்க வந்து கவர்னர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபாநாயகர்கிட்டையும் வந்து புகார் கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மீது வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல, அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் கவர்னர் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து வந்திருக்காரு, என்ன சொல்றது, நம்ம கேரளால இருந்து வந்திருக்காரு.
ஸோ அதனால அவரும் வந்து நடவடிக்கை எடுப்பார். இது வந்து மேல்முறையீடு போனாலும் சரி, இல்லை சட்டம் இது உங்களுக்கு வந்து கோர்ட்டுக்கு போனாலும் நிச்சயமாக அந்த 25 பேர் தகுதி இழப்பது உறுதி. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, நமக்கு முன்னுதாரணமா இங்கே ஏற்கனவே என்னது இருக்கு, திரு டிடிவி தினகரன் கூட இருந்த 18 எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த மாதிரி இவங்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும்போது, நீங்க ஒரு சபாநாயகர்னா நடுநிலையா நீங்க நடந்துக்கணும். நீங்க ஒரு கட்சியோட பிரதிநிதி கிடையாது. அதனால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ நீங்க வந்து அந்த வாக்கெடுப்புல கூட உங்களால கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் சட்டம் வந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல வந்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானியர் போல செயல்படுவது உள்ளபடியே நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. ஸோ இந்த மாதிரி அடிப்படையான எந்த வேலைகளும் மக்களுக்கான வேலைகளும் செய்யாம இந்த மாதிரி குதிரை பேரத்துல ஈடுபடுறது உள்ளபடியே சொல்ற நமக்கு அதிர்ச்சி அளிக்குது. நீங்க தான் சொல்றீங்க 75 ஆண்டுகள் கட்சி சரியில்லை, 50 ஆண்டு கட்சி சரியில்லை, நான் தான் தூய சக்தின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதே தான் வந்து செய்றீங்கன்னா, அப்போ என்ன நீங்க புதுதாக என்ன நீங்க இங்க கட்டமைச்சீங்க? இது டர்ட்டி பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. அந்த அளவுக்கு இது எடுத்துட்டு போணுமா? டர்ட்டி பாலிடிக்ஸ் இது டர்ட்டி பாலிடிக்ஸ் கூட மோசமானதுங்க. அதை நீங்க அந்த வார்த்தையை ரொம்ப நாசுக்கான வார்த்தையா தான் நான் பார்க்குறேன். அதை விட மோசமா தான் நீங்க வந்து செயல்படுறீங்க. நீங்க வந்து ஒரு சர்வாதிகார போல தான் நீங்க வந்து செயல்படுறீங்க. மக்களுக்கான ஒரு முதல்வரா நீங்க வந்து செயல்படவே இல்லை. ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, ஒரு கட்சி இருக்கு, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காங்க. அவரை நீங்க வந்து சந்திக்கலங்க. எல்லாரையும் போய் சந்திக்கிறீங்க நீங்க, அவரை போய் சந்திக்கல. எது தரப்புல இருக்கிற போய் நீங்க சந்திக்கிறீங்க. நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுங்க. நீங்க எதாவது பேசணுமா, அவங்க கருத்து சொல்லணுமான்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணிக்கு நீங்க வந்து ஓடோடி போய் பேச சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதே மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாருன்னா அந்த இடத்துல நீங்க அதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணாம, அந்த இடத்துல பதில் சொல்லாம சாவகாசமா வீட்டுக்கு போயிட்டு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கறத வச்சுக்கிட்டு நீங்க வந்து பக்கம் பக்கமா அறிக்கை வந்து விட்டுட்டு இருக்கீங்க. எதனால அங்க பேசாம இங்க வந்து பேச தெரியாதுங்க. பேசுறது உங்ககிட்ட எதுவுமே இல்ல. குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை மட்டும் உடனே யாரோ உங்களுக்கு உடனே எழுதி கொடுத்துட்டாங்க. இது வந்து குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு சொல்ல. காங்கிரஸ் வந்து நீங்க உள்ள வச்சிருக்கீங்களா வெளியில வச்சிருக்கீங்களான்னு தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க இந்த மாதிரி தமிழகத்தின் அந்த அரசியல் இந்த சொல்லுவாங்கல்ல குதிரை வேகத்தில் செயல்பட்ட அரசை பார்த்தீங்கன்னா நீங்க கழுதை வேகத்துல இப்போ வந்து முடக்கி வச்சிருக்கீங்க. 7 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பேசணுமான்னு. ஆமாங்க, 7 நாள்ல நீங்க இது வரைக்கும் யாரும் செய்யாததெல்லாம் நீங்க செய்றீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? யாருமே எனக்கு தேவையில்ல, தனியா தான் நிக்கிறேன்னு சொல்லிங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி உங்களுக்கு நோக்கி யாருமே வரவே இல்லை. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தார்மீக அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருந்த தோழமை கட்சிகள் தான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணதுனால தான் நீங்க வந்து ஆட்சி கட்டையில நீங்க உட்காந்துருங்க. அதை தாண்டி உங்களுக்கு என்ன மக்கள் உங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்களா, முழு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்களா? சொல்லுங்க, எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது எதிர்முகாம்லாம் போயிட்டு நீங்க ஆட்களை எதுக்கு வலை வீசி பிடிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. டிடிவி தினகரனுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தாங்க இருக்காரு. அவரை நீங்க வந்து குதிரை பேரம் பேசி இழுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 144 உங்களுக்கு எப்படி வந்தது? 144 தடை சட்டம் மாதிரி 144 எண்ணிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க உழைத்தீர்களா? நீங்க அதுக்காக போய் வேலை செய்தீங்களா? உங்களோட கொள்கையை சொன்னீங்களா? உங்களோட கோட்பாடு சொன்னீங்க? எதுவுமே சொல்லங்க. எதுவுமே சொல்லாம சும்மா வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு கட்சியை வளர்த்துட்டீங்க. அப்படியே அழகா வந்து நீங்க சிஎம் உட்காந்துட்டீங்க. அந்த பொறுப்பை நீங்க என்னைக்காவது ஒரு முதலமைச்சராக நீங்க ரியாக்ட் பண்றீங்களா? கோட்டை சூட்டை வந்து போட்டு உட்காந்துட்டீங்க. அழகா தான் இருக்குது. அந்த பிரேம் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா மக்களோட வாழ்க்கை தரமையே முன்னேறி இருக்கா? எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டுல. என்ன குரல் கொடுத்தாரு சொல்லுங்க. நீங்க வந்து மீனவர் பிரச்சனைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கேவலமா நீங்க விமர்சனம் பண்ணீங்க. கடிதம் எழுதுனா பத்தாது, இதெல்லாம் மன்னர் காலமா, நீங்க கடிதம் போட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்க? இப்போ அதே கடிதத்தை நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. நீட்டுக்காக நாடே பத்தி எரியுதுங்க. நீட் குறித்து ஒரு வார்த்தை பேசுறாரா? டீசலுக்காக நீங்க சொல்லிட்டீங்க, டீசல் பெட்ரோல் வந்து நீங்க வரியை வந்து உயர்த்தக்கூடாது, விலையை வந்து உயர்த்தக்கூடாது. நீட்டுக்காக எல்லாரும் பேசுங்க. ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? அது குறித்து உங்களோட பார்வை என்ன? அப்போ நீங்க தமிழகத்தின் பிரதிநிதியாக இருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக நீங்க வந்து வேலை செய்யணும்னா நீங்க 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுங்க. அதுக்காக வந்து நான் இவ்வளவு தூரம் உழைச்சிட்டு அவ்வளவு தூரம் உழைச்சுன்னு சொல்றதுதான் உள்ளபடியே நமக்கு அபத்தமா இருக்கு. இப்போ முதல் நாள் முதல் கையெழுத்து அதுக்கு வந்து எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது 2500 ரூபாய், ஒரு 1000 ரூபான்றத 2500 ரூபாய் உருவாக்கி தருவார் அப்படின்றது. ஆனா எந்த பவர்ஃபுல்லான கையெழுத்துமே போடல. அந்த 200 யூனிட் ஃப்ரீமே பல குளறுபடிகளுக்குள்ள இருக்குது. அது தெளிவான ஒரு விஷயங்கள் இல்லை. இந்த சைடு ஸ்டிக்கர்களை மாற்றி ஏற்கனவே இருந்த வண்டிகளுக்கு ஸ்டிக்கரை மட்டும் மாற்றுறாங்க. என்ன இது? என்ன பாலிடிக்ஸ் இது? ஏன் அந்த முதல் நாள் முதல் கையெழுத்துன்ற விஷயத்துல கோட்டை விட்டாங்க? அதுதாங்க மாண்புமிகு முன்னாள் முதல்வர் வந்து திரு ஸ்டாலின் சொன்னார். இது வந்து டர்ட்டி பாலிடிக்ஸ். அவர் மட்டும் சொல்ல, டிடிவி சொல்றாரு, எல்லாருமே வந்து சொல்றாங்க. நம்ம வந்து அரசியலை விட்டு நோக்கிறோம், நம்மளே சொல்றோம் இது ரொம்ப டர்ட்டி பாலிடிக்ஸ். ஏன் நம்ம சொல்றோம்னா, ஒரு மக்களுக்கான அரசு நீங்க ஏற்கனவே எடுத்துன்னு வந்த திட்டங்களை நீங்க வந்து தொடர்ந்து வந்து நடத்தணும். அதே நேரத்தில் உங்களுக்கான யூனிக், நீங்க உங்களோட தனித்தன்மை, உங்களோட கட்சியோட தனித்தன்மை, நீங்க மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத வாக்குறுதிகளை நிறைய வந்து நிறைவேற்றியிருக்காருங்க. அவரு பல்வேறு திட்டங்கள்
காலை உணவு திட்டம்லாம் சொல்லல. ஆமா, அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து பண்ணாங்க. ஸோ நீங்க அதுக்கான எதுவுமே தயாராகாம, நீங்க அரசு அதிகாரிகள் வந்து பேசாம, நீங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்கிறீங்க, உங்க கட்சிக்காரங்க வந்து அட்ராசிட்டி பண்றாங்க, அதை நீங்க வந்து எதுவுமே கேட்கறது இல்ல. ஆதவ அர்ஜுனாவே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரி மாதிரியே வந்து பேச மாட்டேன்றாரு. கிட்டத்தட்ட அவரோட தொகுதியில போயிட்டு வேற மாதிரி பேசுறாரு. இது மன்னர் பரம்பரை அப்படின்றார். மன்னர் பரம்பரை யாரு? உங்களுக்கு வந்து புறவாசல் வழியாக உங்களுக்கு யார் ஆதரவு கொடுத்தாங்களோ ராகுல் காந்தி, அவர் தான் மன்னர் பரம்பரை சார்ந்தவர். திரு மு.க. ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ மன்னர் பரம்பரை இல்லை, சாதாரண ஒரு எளிய பின்புலத்தர் வந்து படிப்படியாக முன்னேறி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க, ஆனா நம்மள ஆட்சிக்கு வராம தடுத்தது திமுக தான் பேசுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு யாராவது ஓட்டு போட்டாங்களா சொல்லுங்க? நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? நீங்க போய் புழுதி பறக்க எல்லா இடத்துலையும் போயிட்டு வேர்வை நனைய உங்க கருத்துக்களை சொல்லி நீங்க வந்து ஓட்டு கேட்டீங்களா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க, இன்ஃப்ளூயன்ஸுக்கு பணம் கொடுத்து நீங்க வந்து பண்ணீங்க, ஏதோ ஓட்டு வாங்கிட்டீங்க. அதிலே வந்து அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் இவிஎம்லேயே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல, நமக்கு அதுல பெருசா நாலேஜ் இல்லை, அதனால நம்ம வந்து விமர்சனம் பண்ணல. நம்ம அது விமர்சனமா கடந்து போயிடும். உங்களோட வெற்றியை ஆய்வு பண்ணாலே அது பல்வேறு சிக்கல்கள்லாம் வந்து இருக்கு. நீங்க வந்து எப்படி சொல்ல முடிஞ்சது? ஆதவ அர்ஜுனால எப்படி சொல்ல முடிஞ்சது? முன்னாடியே சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர்ல தோப்பார்னு உங்களால் எப்படி சொல்ல முடிஞ்சது? அப்போ நீங்க ஏதாவது செட்டிங் பண்ணீங்களான்னு நமக்கு தெரியாது இல்ல. அப்போ பல்வேறு ஊடகங்கள்ல பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் அந்த இவிஎம் சார்ந்து அதை நிறைய ஆய்வுகள் பண்றவங்கள இன்னைக்கு வந்து சொல்றாங்க, இதெல்லாம் இது வந்து சாமானியமா நடக்கல. அவங்க சொல்ற பர்சன்டேஜ், அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்குது. இதெல்லாம் பெரிய ஆய்வு நம்ம வந்து பண்ணணும். அதை தாண்டி எதை சொல்றேன்னா, ஒரு மாண்பு இருக்குங்க. தமிழக அரசாங்கம்னா இப்படி தான் செயல்படணும். ஒரு முதலமைச்சர்னா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புகளை கடமைகளை உணர்ந்து நீங்க செயலாற்றுங்க. மக்கள் மனதை வெல்லுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே இன்னைக்கு ஃபீல் பண்றாங்கல்ல, தப்பு பண்ணிட்டோம் நம்ம, இவங்க வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னதுனால தான் நீங்க அந்த 1000 ரூபாய் மாணவர்களுக்கு போட்டீங்க. அவங்க சொன்னதுனால தான் 1000 ரூபாய் போடுறீங்க. ஏன் 2500 கொடுத்துட்டு எதுக்கு 1000 ரூபாய் போடுறீங்க நீங்க சொல்லுங்க? அப்போ அந்த இடத்துலயே உங்களோட சர்க்கிள் ஆரம்பிச்சதுல. மாசத்துக்கு வந்து 200 யூனிட்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு ஒரு முறை தருவோம்னு சொல்றது எல்லாமே வந்து நீங்க சறுக்குறீங்களே, உங்களோட பொசிஷன்ல இல்லையே. நீங்க திமுக வந்து மட்டும்னா 2 வருஷம் கழிச்சு தானே போட்டாங்க 1000 ரூபாய். அது மாதிரி எங்களுக்கும் ஒரு டைம் இருக்கும், நாங்க போடுவோம். முதல் கையெழுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம் திட்டம் வந்து போட்டாங்க. அதுல அன்னைக்கே பயனடைந்தார்கள். பயனாளிகள் வந்து அன்னைக்கே வந்து பயனடைந்தாங்க. ஆவின் பால் விலை அன்னைக்கே வந்து குறைச்சாங்க. பெட்ரோல் டீசல் விலை அன்னைக்கே குறைச்சாங்க. 5 திட்டங்கள் போட்டாங்க. இமீடியட்டா அன்னைக்கே மக்கள் வந்து பயனாளிகளுக்கு போய் சேர்ந்து. அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு யாராவது சொல்லுங்க, அவர் போட்ட அந்த 200 ரூபாய் 200 யூனிட் யாராவது பயனாளிகள் உடனே பயனடைஞ்சாங்களா சொல்லுங்க? எத்தனை பேர் பயனடைய முடியும்? 10% கூட கிடையாது. நீங்க சொல்றது 500 யூனிட்னு எதுக்கு சீலிங் வைக்கிறீங்க? எல்லாருக்கும் சொல்லுங்க. 1000 யூனிட் யூஸ் பண்ணாலும் 200 ஃப்ரீன்னு சொல்லுங்க. எத்தனை யூனிட் யூஸ் பண்ணலாம், எதுக்கு நீங்க சீலிங் வைக்கிறீங்க? அப்ப நீங்க சொன்னது அந்த மாதிரி சீலிங் சொன்னீங்களா? நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை, செயல்படுத்துறது உங்ககிட்ட எந்த விதமான திட்டம் இல்லை. கத்துங்கன்னு சொல்றோம். நம்ம அவர் வந்து குறை சொல்ல விரும்பல, நீங்க கத்துங்க. அதுக்காக நான் தான் ஆகாய சூரன், அவங்கெல்லாம் வந்து தீய சக்தின்னு நீங்க சொல்லாதீங்க. தீய சக்தின்னு சொல்றது உங்களுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க தூய சக்தினா ஆட்சி பண்ணி காட்டுங்க. அந்த மாதிரி தூய சக்தி நீங்க கொடுத்த திட்டங்கள்லாம் வந்து நிறைவேற்ற காட்டுங்க. இப்போ வந்து பெண்களுக்கு வந்து போட்டீங்க, நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் போட்டீங்க. முதியோருக்கு நீங்க சொன்னீங்களா, அதில் குறைக்காம கை வைக்காம நீங்க கொடுங்களா? அப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து 3000 கொடுப்போம் சொல்லலாம். கொடுங்க, அது இமிடியேட்டா இப்போ கொடுங்க பார்ப்போம். அப்போ சொல்றோம் நாங்க வந்து இது வந்து மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றோம். ஐயா, நீங்க தான் முதல்வர், 5 வருஷத்துக்கு நீங்க தான் முதல்வர். நீங்க சும்மா அந்த கட்டுக்கதைகளை வந்து பேசாதீங்க. கஜானா காலியா இருக்குன்னு சொல்லாதீங்க. திமுக இங்க எதுவுமே பண்ணலன்னு வந்து சொல்லாதீங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கம் வந்து விருது கொடுத்துருக்காங்க. அது சரக்குகளை வந்து மாநிலங்களுக்குள்ள சரக்கு சேவையை வந்து சிறப்பாக கையாண்டதுக்காக தமிழகத்தின் ஒரு ஸ்பெஷல் விருது வந்து கொடுக்குறாங்க. யார் செஞ்சாங்க? நீங்க வந்து இந்த ஒரு வாரத்தில் வாங்கின விருது. அது ஏற்கனவே திமுக அரசாங்கம் அந்த கையாண்ட விதம், அந்த சரக்குகளை சேவைகளை அவ்வளவு துரிதமா பண்ணதுனால மத்திய அரசாங்கத்தின் விருது. அது வந்து சாமானியமா கிடைக்கிற விருதுலாம் கிடையாது. அப்போ இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு உழைச்சிருக்காங்க நீங்க பாருங்க. 24/7 அந்த முதல்வர் வேலை செஞ்சாருங்க. போற இடங்கள்லாம் கல்வியை பத்தியே பேசினாரு. நீங்க படிங்க படிங்க படிங்க, நீங்க படிக்கிறத மட்டும் செய்யுங்க, மற்றெல்லாம் நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்வர் வந்து படிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல நீ உங்க மந்திரிகள்லாம் கொடுத்துருக்காங்களா? அந்த மந்திரிகள்லாம் என்ன பேச்சு பேசுற? ராஜ்மோகன் ஒரு மந்திரி இருக்கார், அவர் என்னெல்லாம் பேசுற பாருங்க. அதெல்லாம் நமக்கு வந்து சிஎம்மான மறுநாள் வந்து ரிசல்ட் வந்தது, பாஸ் ஆனவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லலாம். அவரு தொகுதி மக்களுக்கே இன்னி வரைக்கும் வாழ்த்து சொல்லங்க. என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வாழ்த்து சொல்ல, நன்றி சொல்ல, தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல, ஜென்சி கிட்ஸ் தான் வந்து இவரை ஜெயிக்க வச்சாங்க.
அது போற போக்குல அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு கண்டி, அதான் சொல்றேனே, நீங்க கடந்து வந்த பாதையை மறந்து விட்டீங்க. ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பதவி வந்து தலையில ஏறி உட்காந்துக்குச்சு. தலையில ஏறி உட்கார கூடாது, மனசுல உட்காரணும். அது மனசுல உட்கார்ந்தாதான் நீங்க மனசார மக்களுக்கு வேலை செய்யணும். அதை வந்து செய்யுங்க. உங்க மந்திரிகள் பேசுறத வந்து குறைக்க சொல்லுங்க, செயல்பாடுகளை வந்து செயல்ல செலுத்துங்க சார். சும்மா வாயில மட்டும் பேசிட்டு இருக்காதீங்க நம்ம சொல்றோம். இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டுநருக்கு வந்து சீட்டு கொடுத்தோம், எளிய சாமானிய மக்களுக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிச்சது பிறகு பார்த்தா அஃபிடவிட்லாம் வந்து 2 கோடியில கார் வச்சிருக்கிறாங்க, 2 கோடி இடம் இருக்குது. ராஜ்மோகன் குறிப்பா வந்து வாடகை கட்டத்தை கூட காசு இல்லைன்றாரு, அவருக்கு அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. கேவி குப்பம் எம்எல்ஏ அவரு வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் எப்படி ஒரு, அதாவது மக்கள் மத்தியில ஒரு ஒரு மாய வலைய விரிச்சிருக்காங்களா? ஆமா, உண்மைதான். நம்ம இதை முன்னாடியே சொன்னோம். ஒரு வேட்பாளரும் யாரு அவங்க பின்புலம்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லும்போது இவங்க யாருமே நம்பல. அதான் சொல்லணும், இது திட்டமிட்டு மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து குழப்ப முடியும், மக்களை எப்படிலாம் ஏமாற்ற முடியும்னு சொல்லி தான் ஏமாற்றி தான் இந்த வெற்றியை வந்து பெற்றுருக்காங்க. நிஜமாக மக்கள்கிட்ட போய் இவங்க வந்து வேலை செஞ்சு இந்த வெற்றியை வந்து பெறல. இப்போ யாரெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடலையோ அவங்க ஃபீல் பண்ணணும், இப்படி ஒரு நல்ல அரசாங்கம் நான் வந்து ஓட்டு போடாமல் விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் ஓட்டு போட்டவர்களே இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம என்னடா இப்படி போய் இந்த மாய வலையில விழுந்துட்டோமே, இப்படி ஓட்டு போட்டோமே நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசக்கூடாது. அருவருக்கத்தக்க வகையில் வந்து ராஜ்மோகன் பேசுறதும் சரி, திரு ஆதவ அர்ஜுனா பேசுறதும் சரி, நமக்கு வந்து ஆச்சரியம் வந்து ஏற்படுது. ஒரு பதவிக்கு நீங்கள் வந்து என்ன, பதவி வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம். பதவிக்கு வந்துட்டா உங்களுக்கு வந்து தலகணம் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து தன்மானத்தோடு பேசணும். தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுயமரியாதை மண். நீங்கள் வந்து மக்களை ஏளனமாக பேசுறது, எதிர்கட்சிகளை வந்து ஏளனமாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது சார். நீங்கள் பயங்கர வீக்கான ஆள். இப்போ எல்லாருமே நாளைக்கு உங்களுக்கு வாபஸ் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு ஆட்சி கவுந்துருன்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடத்தி நீங்கள் அதிமுக வந்து புறவாசல் வழியாக நீங்கள் இன்னைக்கு வந்து தப்பான ஆட்சி முறையில் நீங்கள் வந்திருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாகரிகத்தோடு வந்து நடந்துக்கணும், மக்கள் பணியில் வந்து தீவிரம் செலுத்தணும். எதிர்கட்சிகள் சொல்லாங்கன்னா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து எடுத்துக்கணும். அவங்க வேற ஏதாவது உங்களுக்கு விமர்சனம் சொன்னாங்கன்னா அந்த விமர்சனம் உங்கள் செயல்பாடுகளை வந்து செயல்படுத்தணும். இதை நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் செஞ்சு காட்டுறோம்னு சொல்லணும். அப்போ தான் இந்த தமிழகம் வந்து அதை நீங்கள் வந்து, ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு வானிலத்தை அவர் வந்து வளர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, நீங்கள் அதை சரிச்சிடக்கூடாதுன்னு தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போகிறாருன்றத. அரவிந்தருக்கு வந்து பல்ல தலைமை ரொம்ப நன்றி. நன்றி.